ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் காய் பண்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி எக் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். இன்றைக்கி நான் 4 முட்டையை அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்று ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு முட்டையை நம்ம சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம 2 பக்கமும் இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறது எதனாலனா, நம்ம மசாலாலாம் சேர்த்து முட்டையை உள்ளே போட்டு கிண்டுறப்ப முட்டை உடையாமல் நல்லா முழுசாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டு 2 பக்கமே வறுத்து எடுக்கணும். மெதுவாக திருப்பி போடுங்க, இல்லைன்னா முட்டை உடஞ்சிரும். மெதுவாக இந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மெதுவாக ஒன்று ஒன்றா பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே முட்டையை அவிச்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக மெதுவாக எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இதே எண்ணெயிலே வெங்காயத்தை வதக்கிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 4 பூண்டை தோல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சோன்னு கருப்பில் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு சின்ன தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர், சால்ட், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஒரு முட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம
முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஒன்று ஒன்று திருப்பி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா கூட ஒன்று சேரட்டும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. அவ்வளோதான், ஈஸியான ரொம்பவே டேஸ்ட்டான எக் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு